ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹனுமான். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹனுமான். ஹனுமத் ஜெயந்தியை முன்னிட்டு நாடெங்கிலும் உள்ள ஹனுமன் ஆலயங்களிலே சிறப்பு பூஜைகள், வழிபாடுகள். இதோ இங்கே அப்படிப்பட்ட ஒரு ஹனுமன் ஆலயத்திலே நடைபெற்ற பூஜையைத்தான் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஹனுமனுக்கு பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம் மற்றும் பழங்களாலும் மலர்களாலும் என்று விதவிதமான அபிஷேகங்கள் இங்கே நடைபெற்றது. ஏராளமான பக்த கோடிகள் அனுமனை தரிசித்தார்கள். அனுமனினுடைய அருள் வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். அமாவாசை தினமும் மூலம் நட்சத்திரமும் கூடிய இந்த தினத்திலே ஹனுமத் ஜெயந்தி விழா நாடெங்கிலும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஹனுமனை கும்பிட்டு வழிபாடு செய்பவர்களுக்கு யமபயம் இல்லை, அதே போல ஆரோக்கியத்திலே எந்த குறையும் வராது. ராமனுக்கு ராவணனுடைய நடந்த போரிலே லக்ஷ்மணனுடைய உயிரை காப்பாற்ற சஞ்சீவினியை கொண்டு வந்து கொடுத்து அருளிய ஹனுமன் நம்மளுடைய வாழ்விலும் நல்ல ஆரோக்கியத்தை அருள்வதற்காக இங்கே அருள்பாலிக்கின்றார். அப்படிப்பட்ட ஹனுமனை நாம் வழிபாடு செய்து வாழ்வில் நீண்ட ஆரோக்கியத்தினையும் நல் அருளையும் பெற்று ஆனந்தமாக வாழ்வோமாக. இதோ இங்கே பல்வேறு அபிஷேகங்களை ஏற்கும் இந்த ஆஞ்சநேயரை தரிசிப்பதே நமக்கு நாம் வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ்வதற்கு அருள் புரிவதாக அமைகின்றது. இங்கே வெவ்வேறு பொருட்களிலே ஹனுமனுக்கு அபிஷேகம், ஆனந்தமாக அதனை ஏற்று அருள்பாலிக்கும் ஆஞ்சநேயன். மாதுளம்பழம், சர்க்கரை, மலர்கள் என்று வெவ்வேறு பொருட்களால் அபிஷேகம். அடுத்து ராஜ அலங்காரத்திலே ஹனுமன் அங்கே விட்டிருந்த அனைவருக்கும் அருள்பாலித்தார். கையிலே தண்டத்தை ஏந்தி ராஜ அலங்காரத்தோடு இதோ இங்கே ஹனுமன் நமக்கு அருள்பாலிக்கின்றார். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் என்று ஹனுமனுடைய பாதம் பணிவோம். நல் ஆரோக்கியத்தோடு யமபயம் நீங்கி